ஜெயகருட சுப்பண்ணா. அடியேன் கிருஷ்ணா. ஜெய் குருடு சுப்பர்ணா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மலோன்னா. நம்ம நேத்திக்கு ஸ்ரீமத் அகஸ்தியர் காலக்ஷேபத்துல சுவாமி சாதிகரிச்சு பாபிஷ்டகா க்ஷத்ரபந்துச்ச புண்டரீகஸ்ச புண்ணியகிருத் அப்படின்னு அவளோட கதைகளை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா? ஆ அது அதை யோசிக்கிறச்சே அதுல கொஞ்சம் சந்தேகங்கள் இருந்தது. ஆஹா. உனக்கு அது புரிஞ்சுதா? ஆ, எனக்கும் அதில் கொஞ்சம் சந்தேகம் இருக்குண்ணா. அது ஃபுல்லாக புரியல. அதுலேயும் கொஞ்சம் டவுட்ஸ் எழுதி வச்சிருக்கேன் கேட்கணுன்னு. சுவாமி கிட்ட கேட்கணும்னு நானும் அதை எழுதி வச்சிருக்கேன். அதில் இன்னும் அவ்வளோ டீட்டெயில்டாக என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அந்த விற்த்தாந்தத்தை. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சுவாமி சொல்றச்சே அதுல நம்ம இப்போ செலிப்ரேட் பண்ற கும்பமேளாக்கும் சத்ரபந்து புண்டரீகன் கதைகளுக்கும் ஒரு லிங்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் நடுவில் சொன்னார். நம்ம ஆமாம். இங்க ஜெனீவால இப்போ ஜெனீவால ஒரு கும்பமேளா பண்ணலாம்னு நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதனால இதை ஆமாம். பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. சுவாமிகிட்டயே நம்ம கேட்கணும். ஆமாம். ஆமாம். நானும் அதான் சுவாமி கிட்ட பேசிட்டு இருந்தேன். சுவாமி சொன்னா சரி ஓகேப்பா நான் ஜாயின் பண்ணுறேன். நம்ம சுவாமி ಹೇಳ್ತಾರಾ இப்போ? ஓ அடியேன் அடியேன். அடியேன் சுவாமி. நமஸ்காரம். அடே. ஏன்னா மாலவன் விஸ்வராகன் ரொம்ப டீப்பா ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா உட்காந்துட்டு? நான் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் இல்லை சுவாமி. சுவாமி ம். பர்ஃபெக்ட் டைமிங் சுவாமி. இப்பதான் நாங்க நேற்று காலக்ஷேபத்தை பத்தி சிந்தனா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வாவ். சத்ரபந்த விருத்தாந்தத்துக்கு சுவாமி சொன்னது. ஓ. ஆ. ஆ. புண்டரீகாக்ஷன் அதுக்கப்புறம் கும்பமேளா லிங்க் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வேற கும்பமேளா எல்லாரும் வேர்ல்டு வைடா அதுதான் டாக் ஆஃப் த டவுன். எங்க இன்ஸ்டா ட்விட்டர் எங்க பார்த்தாலும் கும்பமேளா கும்பமேளா ஹேஷ்டேக் கும்பமேளா தான் போயிட்டு இருக்கு. சரி அதான் யோசிச்சுட்டு இருந்தோம் சுவாமி. புண்டரீகன் அந்த விருத்தாந்தத்துக்கும் கும்பமேளாக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்தோம். அது இன்னும் பொறிப்படல அது. இது சங்கல்ப சுரத்துல கூட சொன்னேன், கும்ப மேளாவா கும்பல் மேளாவான்னு. அது கரெக்ட். ஆமா. ஐயா, எப்படி உங்க ஜெனீவால கூட நீங்க ஒரு கும்பமேளா ஏற்பாடு பண்ணிருக்கீங்கல்ல? எல்லாம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கா? நல்லா நடந்துட்டு இருக்கா? ஆமா சுவாமி. இந்த 22ஆம் தேதி சனிக்கிழமை இங்க ஜெனிவால கும்பமேளா ஏற்பாடு பண்ணி இங்க இப்ப பிரயாக்ராஜன் தீர்த்தம் ஏழை பண்ணி வந்திருக்கோம். ஸோ அகண்ட ஆ. பகவத்கீதை பாராயணத்தோட அதுல ஜெபிச்சு அந்த ம். கும்ப ஆ. ஜனத்தை எல்லாத்துக்கும் புரோக்ஷனம் பண்ணலாம் அப்படின்னு வாவ் வாவ் வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். நடிகர். அதாவது கடல் கடந்து இருந்தாலும் கலாச்சாரத்தை விடாமல் இருக்கிறது இல்லையா? ஆமா சாமி. அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த மாகஸ்தான பலன் கிடைக்கிற மாதிரி பண்றது கும்பமேளா, பிரயாக தீர்த்தம், அதனுடையதான பலன் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க. நடிகர். அடியேன். சூப்பர். பிப்ரவரி பிப்ரவரி 22 2025. ஆமா சுவாமி. ஆமா சுவாமி. அது வரல கும்பமேளா இருக்கா? கும்பமேளா எத்தனாம் தேதி வரல இருக்கு இங்க? கும்பமேளா இங்க 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கு சுவாமி. 26ஆம் தேதி மட்டும் இருக்கு. அதனாலயே நாங்க இதெல்லாம் அதுக்குள்ள வச்சுக்கணும்னு பிளான் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். பெருமா அந்த தீர்த்தம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? அங்கேயிருந்து வருதா அடியேன். ஆ. பிரயாகத்துல? பிரயாகராஜன் தீர்த்தம் ஏழை பண்ணி வந்திருக்கோம். கிரேட் 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 கிரேட். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படித்தான் நீங்க எல்லாம் சேர்ந்து சம்பிரதாய பிரவச்சனங்கள், சம்பிரதாய பிரச்சாரங்கள் பண்ணணும். நம்முடையதான வெளிநாட்டுல சரி ஏதோ காலதேச வர்த்தமானத்தினால போகிறதுன்னு நிர்பந்தம் ஆயிடுத்து. அப்படி இருந்தாலும் அங்க போயும் இந்த கும்பமேளா நடத்துறேன். சரி, வருவோம் விஷயத்துக்கு. நேத்து காலக்ஷேபத்துல என்ன சந்தேகம் உங்களுக்கு? என்ன அந்த சந்தேகம் உங்களுக்கு சுவாமி முதல்ல? புண்டரீக விருத்தாந்தம் பத்தி சாதிச்சிட்டு இருந்தேன். சரி, சொல்றேன். முதல்ல இது குரு பரம்பராசாரத்துல சுவாமி தேசிகன் எடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ். ம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம புரிஞ்சுப்போம். நம்ம ஆச்சாரிய சம்பந்தம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால்தான் நாம எதுக்குமே அருகதை உடையவர்கள். அதுதான் இங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அந்த அந்த கான்செப்ட் தான் தேசிகன் இப்ப எஸ்டாப்ளிஷ் பண்றது. அதுல ரெண்டு மெயின் ஸ்டோரிய கொடுத்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. ஒண்ணு, த மோஸ்ட் வாண்டட் சின்னர் அப்படின்ற மொழியும். ம். சில பேருக்கு இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவான். 25 டைம்ஸ் ஹேங்கிங் அப்படின்னு போடுவான். 3 ஆயுள் தண்டனை அப்படின்னுவான். கவனிச்சிருக்கேடா? ஆமா அவனை ஆமா சாமி. 25 தடவை தூக்குல போடுவோம், அவனுக்கு 3 தடவை ஆயுள் தண்டனை கொடுக்கணுமா? ஆயுள் தண்டனைனாலே முடிஞ்சு போச்சு. 3 தடவை என்ன ஆயுள் தண்டனை?
ஒரு தடவை தூக்குல போட்டா செத்துதான் போறான், 25 தடவை தூக்குல போட்டுன்னு அர்த்தம். அப்படின்னா அவ்வளவு கொடூரமான பாபம் பண்ணிருக்கான், அவ்வளவு கொடூரமான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதான விஷயத்த அது காண்பிக்கிறது. அந்த மாதிரி உலகத்துல அவ்வளவு கொடூரமான பாபம் பண்ணினவன் க்ஷத்ரபந்துன்னு ஒருத்தன். ஆனா அவனுக்கு மோட்சம் கிடைச்சிடுச்சு. தெரியுமா? இவ்வளவு பெரிய சின்னர், அவனை இத்தனை தடவை தூக்குல போடலான்ற அளவுக்கு இருக்கிற சின்னர், அப்படியும் அவனுக்கு மோட்சம் கிடைச்சிடுச்சு. புண்டரீகர்னு ஒரு தர்மாத்மா, நல்ல யாகம் யஜ்ஞம் தானம் தவம் பண்ணக்கூடியவர், பல புண்ணிய கஷேத்திரங்கள்ல போய் புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் ஸ்நானாதிகள் பண்ணினவர். அப்பேற்பட்டுதான் அந்த புண்ணியாத்மாவான புண்டரீகருக்கு மோட்சம் கிடைக்கும். இப்ப க்ஷத்ரபந்துவுக்கு மோட்சம் கிடைச்சது, புண்டரீகருக்கு மோட்சம் கிடைக்கல. என்ன அது கான்ட்ரடிக்டரியா இருக்கு? ஆமா சுவாமி, இங்க இப்போ சந்தேகம் வருது. அப்போ பெருமாள் பாராபட்சம் பாக்குறாரா ஏதாவது? ஏன் பாவம் பண்ணவனுக்குலாம் மோட்சம் கொடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் எப்படி சுவாமி? ஏன்னா மாலவரான், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ஆமா அடி, அதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து என்ன ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும், யார் வேணா என்ன வேணா தப்பு பண்ணிட்டு அப்புறம் கடைசியில வந்து நம்ம வந்து பெருமாள்கிட்ட ஒரு சாரி சொன்னா மோட்சம் கிடைச்சிருமா? எப்படி வந்து அவர் இப்படிப்பட்ட பாவங்களுக்கும் கிடைச்சது, பட் நல்ல புண்ணியாத்மா இருந்தவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அனுஷ்டானத்தை ஃபாலோ பண்ணவருக்கு மோட்சம் கிடைக்கலங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சுவாமி. அதுதான் சந்தேகம் இல்லையா உங்களுக்கு? நான் இன்னொன்னு, நான் இப்போ க்ஷத்ரபந்து சாரி சொல்லிட்டு தான் மோட்சம் போனா நான் சொல்லவே இல்லையே. அது ஏன் கரெக்ட். மாலவன், க்ஷத்ரபந்து சாரி சொல்லிதான் மோட்சம் போனா நான் சொல்லல. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது என்ன அப்படி கேட்டா, புண்டரீகர் ஏன் மோட்சம் போலேன்றதுக்கும் நானும் ரீசன் சொல்லுங்க. கரெக்டா? ஆனா கரெக்ட். கேபி சொல்ற மாதிரி இதை மேலெழுந்த வாரியா பார்த்தா பாரபட்சம் தான். அப்ப பாப்பிகள் இடத்துல பெருமாளுக்கு ரொம்ப சாஃப்ட் கார்னர், புண்ணியாத்மாக்கள் இடத்துல பெருமாளுக்கு ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, அவளை விரும்பாத ஒரு தன்மை தான் தெரியுது. அப்ப புண்ணியம் பண்றதா பாபம் பண்றதான்னு ஏற்கனவே குழப்பிட்டே கிடக்குறோம். 4 பேர் நம்மள வந்து போட்டு குழப்பிட்டு இருக்கா. அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. மகா பாப்பியா இருந்த க்ஷத்ரபந்துவும் மோட்சத்துக்கு போனா, மகா புண்ணியாத்மாவா இருந்ததான புண்டரீகருக்கு மோட்சம் கிடைக்கல. ஏன்னா க்ஷத்ரபந்துவுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சது. க்ஷத்ரபந்துவுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சது. அந்த கதையை நேற்று டீட்டெயில்டா சொன்னோம். ஒரு மகரிஷிக்கு அவன் ஹெல்ப் பண்ணினா, அந்த மகரிஷி அவனுக்கு உபதேசம் பண்ணினான்னு சொன்னோம். கத்திர பந்து ஒன்றே பராங்கதி கண்டு கொண்டான்னு திருமாலை பாசுரத்திலே ஆழ்வார் ஆமா சொல்றார், அடி. காண்பிக்கிறார். ஆழ்வார் திருமால பாசுரத்திலையும் காண்பிக்கிறார். 3 எழுத்துடைய பெயரால் அந்த கோவிந்த நாமத்தினால் அவருக்கு உத்தமகதி கிடைச்சது சொல்ற முடியும். புண்டரீகர் அவ்வளவு பெரிய தர்மாத்மாவா இருந்தாலும் அவருக்கு முதல்ல சத்கதி கிடைக்கல. நீங்க 2 பேரும் நினைக்கிற மாதிரி பார்ஷியாலிட்டி இல்ல, குரூயல் இல்ல. அப்புறம் பாபம் பண்ணினாதான் புண்ணியம் நமக்கு மோட்சம், புண்ணியம் பண்ணினா மோட்சம் இல்ல. சிசுபாலன் தான் பெருமாள் விஷம் தர்மபுத்திரனை யோசிச்ச தெரியுமோ இல்லையோ? சிசுபாலன் வந்து கண்ணாபிரான் பகவான் தர்மபுத்திர ராஜசூயாகத்துல கண்ணாபிரான் வைதான் அந்த கதை தெரியுமோ இல்லையோ? ஆமா சுவாமி, சிசுபாலன் தர்மபுத்தருடைய ராஜசூயாகத்துல கிருஷ்ணனை கண்ணாபிரான் வைதான். சொல்லியிருக்காரு கடைசியில் சுவாமி. சிசுபாலன் தர்மபுத்திரர் யோசிச்சார், நாம லட்ச லட்சமா கோடி கோடியா செலவு பண்ணி யாகம் பண்றோம், நிறைய தட்சிணை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இவனா 5 நிமிஷத்துல இடையம் மடையம் கடையம் தூர்த்தம் துஷ்டன்னு வச்சுட்டு அழகா மோட்சம் போயிட்டாங்க. இது நல்ல ஐடியாவா இருக்கு. ஒரு கூட தண்ணி கொடுத்து யாக கூட்டத்துல கொட்டி அக்னி அழைச்சு விட்டு கிருஷ்ணனை எதிர நிக்க வச்சு வெய்யலாம் போல இருக்கு. என்ன, அப்படி நினைக்க கூடாது. புண்டரீகர் எவ்வளவு தர்மாத்மாவா இருந்தாலும் அவருடையதான புண்ணியங்கள் அவர் மோட்சம் அடைவதற்கு காரணமாய் அமையல. சத்ரபந்து எவ்வளவு பெரிய பாப்பியா இருந்தாலும் அவனுடைய பாபம் அவனுக்கு மோட்சம் அடையறதுக்கு தடங்கலா இல்லை. அப்ப இதுல இருந்து என்ன ஏற்படுதுன்னா, நீ மோட்சம் போவதற்கோ மோட்சம் போகாமல் இருப்பதற்கோ உன்னுடைய பாபமோ புண்ணியமோ காரணம் இல்லையே, ஆச்சாரிய சம்பந்தம் தான் காரணம். ஆகையால் தான் தேசிகன் அந்த இடத்துல ஒரு பங்கின ஒரு லைன் கொடுக்கிறார், அதனுடைய கன்க்ளூஷன் கொடுக்கிறார்.
பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ச புண்டரீகஸ்ச புண்ணியகிருது ஆச்சாரியவத்தையா முக்தோ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத் என்று ஆச்சாரியவத்தையே அனைவருக்கும் மோட்ச காரணம் என்று அறுதியிட்டனர். சூப்பர் சுவாமி. ஸோ அப்போ செல்ஃப் இப்ப சின்ன சாமி, அப்போ செல்ஃப் ஸ்டடிலாம் இருக்கக்கூடாது. நார்மலா ஒரு ஆச்சாரியன் கிட்ட போகணும். கூகுள் ஆச்சாரியா விட்டுட்டு ரியல் ஆச்சாரியன் கிட்ட தான் நம்ம போகணும். செல்ஃப் ஸ்டடினா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு ஆச்சாரியன் மூலமாக ஆத்ம தத்துவம் உபதேசிக்கப்பட்ட பிறகு நம்மள நாம ரியலைஸ் பண்றோம் இல்லையா? தட் இஸ் கால்ட் as செல்ஃப் ஸ்டடி. கிருஷ்ணவராகன், அதுக்கு பேர் தான் செல்ஃப் ஸ்டடி. புரிஞ்சுதா? நாம செல்ஃப் ஸ்டடினா நாமளே புஸ்தகத்தை பார்க்கறது, யூடியூப்ல நிறைய உபன்யாசம் வருது, வந்து கூகுள்ல நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு, பிடிஎஃப்ஸ் இருக்கு, ஆடியோ புக்ஸ் இருக்கு, வீடியோ புக்ஸ் இருக்கு. எப்படி இருந்தாலும் உபதேசிக்கப்படும். மினிமம் ஒரு உபதேசம் இருக்கணும். அதுவும் சதாச்சாரிய பரம்பரையில வந்திருக்கிற நல்ல ஆச்சாரியர்களை தான் நாம அந்த விஷயத்துல அப்ரோச் பண்ணணும். சுவாமி அதான் இப்ப எல்லாருமே இது நீங்க சொல்றதை யோசிச்சு வந்து தோணினது விஷயம். இப்ப எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறது வந்து அந்த ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஸ்ரீகோசம் இந்த புக்கு புரிஞ்சிரும் அப்படின்னு. இப்ப எனக்கு இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ்ல தான் வந்து ஹவு டு மேக் ராக்கெட்னு புக் இருக்கு. அந்த புக்கை நான் எடுத்து வாங்கி படிச்சேன்னா எனக்கு அந்த ராக்கெட் தெரிஞ்சிருமா? தெரியாது. இல்ல தெரிஞ்சோன்னு நீ நினைச்சுட்டாலும் ஒத்துப்பாளா? அதுக்குன்னு ப்ராப்பரா சிக்ஷா பண்ணி யூனிவர்சிட்டிக்கு போய் படிச்சு டாக்டரேட் வாங்கி அது ஸ்டெப் பை ஸ்டெப் போனதானே வந்து சயின்டிஸ்ட்னு ஒத்துப்பாங்க பண்ண முடியும். மாலோலா ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. இதுதான் கரெக்ட். ஆனா இந்த 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 விஷயத்த மக்கள் சம்பிரதாய ஞானத்துல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ராக்கெட் சயின்ஸ் தெரியணும்னா ராக்கெட் சயின்ஸ் பத்தி ஒரு புக்கை வாங்கி படிச்சுட்டா ராக்கெட் சயின்ஸ் தெரிஞ்சிடும் வச்சுக்கிறான். ஒத்துப்பாளா? இல்ல ஒரு மெடிக்கல் சயின்ஸ் நான் யூடியூப் பார்த்து என் பொண்டாட்டி நானே பிரசவம் பாக்குறேன்னு உதைப்பாள். அவ்வளவு ஏன் மாலோலன்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருத்தன் 5 வருஷமா ஒரு மெடிக்கல் கோர்ஸ் வச்சுப்போம், 5 வருஷம் 4 வருஷமோ இல்லையா? ஒருத்தன் 4 வருஷம் 6 மாசம் மட்டும் நல்லா படிச்சிருக்கான். அது வரணும் நல்ல ஒரு அரியர்ஸ் கூட கிடையாது, நன்னாவே மார்க் வாங்கியிருக்கான். கடைசி 4 மாசம் கம்ப்ளீட்டா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாம வெளில வந்துட்டான். அவன் கிளினிக் வைக்க முடியுமா? அவனை டாக்டர் ஒத்துப்பாளா? முடியாது. அவன் எவ்வளவு அழகா ட்ரீட்மெண்ட் பண்ணினாலும் அவனை கடைசியில பிடிச்சி ஜெயில தானே போடுவான். கரெக்ட். இதேதான். ஆனா இந்த சம்பிரதாயம் வளர்ச்சியை மட்டும் எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு பார்த்தா தெரியும். அதுவும் நான் பலமுறை சொல்லிருக்கேன், இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ். ஆனா அந்த இங்கிலீஷே ஒரு பெரிய நாலேஜா நம்ம நினைச்சிட்டோம். அதை ஒரு பெரிய நாலேஜா நம்ம கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரைட்டா? இந்த பகவத்கீதைக்கு ஏடாகுடமான கான்செப்ட் எல்லாம் டெவலப் ஆனதுக்கு காரணம் என்ன தெரியும் இல்லையோ? இந்த இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ் பேரியர் தான். சரியா? தமிழ கூட இங்கிலீஷ்ல எழுதி படிக்கிறது தான் இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. அப்பதான் புரியுது சுமி. சரி போட்டோம். அதனால ஆச்சாரியவத்தையே சர்வருக்கும் மோட்ச காலம்னு சொல்லிட்டேன். ஓகேவா? சோ இது க்ஷத்ரபந்து உபாக்கியானம், புண்டரீக உபாக்கியானம் வந்துடுது. கிளியர் ஆயிடுதா? கும்பமேளாக்கு என்ன லிங்க் சுவாமி? அது கேள்வி, அது கேள்வி. க்ஷத்ரபந்து விடுவோம், க்ஷத்ரபந்து விஷயம் ஒண்ணும் கிடையாது. புண்டரீகனுடைய சரித்திரம் என்னன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். புண்டரீகர் தர்மாத்மாவா இருந்தார். கோதாவரியில தபஸ் பண்ணிருக்கார், பிரயாகத்துல தபஸ் பண்ணிருக்கார். கும்பமேளா நடக்கிறது பிரயாகராஜ் தபஸ் பண்ணிருக்கார், புஷ்கரத்துல தபஸ் பண்ணிருக்கார், கடைசியில சாலக்கிராம கஷேத்திரத்துல தபஸ் பண்ணிருக்கார். புண்டரீகர் சாலக்கிராம கஷேத்திரத்துல தபஸ் பண்ணாருன்றதுக்கு எங்க சோர்ஸ் இருக்கு? எதை வச்சு தெரிஞ்சுட்டு இருக்கேன்? ஸ்ரீமத் பாகவதம்ல இருக்கா சுவாமி? சங்கல்ப சூரியத்துல வந்தது சுவாமி. சங்கல்ப சூரியத்துலயும் வந்திருக்கு. அத சொல்லுப்பா, அத சொல்லு சுவாமி. 6வது அங்கத்துல ஒவ்வொரு க்ஷேத்திரமாக
விவேகன் மனோரதன்றதான தேர்ல ஏறி சத்தற்கன்றதான சாரதியோட சுத்தி வரானோ இல்லையோ, ம். அப்ப அங்க சாலக்கிராம க்ஷேத்திரத்தை வர்ணிக்கும் பொழுது புண்டரீகருடைய தபசித்தி க்ஷேத்திரம்னு வர்ணிக்கிறார். ஞாபகம் இருக்கா? ஆ சுவாமி. அந்த ரெஃபரன்ஸ் மறக்க கூடாது. புண்டரீகருடைய தபசித்தி க்ஷேத்திரம் சுவாமி தேசிகன். ஓகேவா? அங்கதான் நாரதர் புண்டரீகர்களுக்கு உபதேசம் பண்ணார். சரியா? இந்த விற்த்தாந்தம் ஆத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப நீங்க போய் என் கூட பேசிட்டே டக்குன்னு கூகுள் பண்ணி டக்குன்னு ஆத்ம புராணம் பிடிஎஃப் எடுக்கிறீங்களோ இல்லையோ, அதுல இல்ல. லேட்டஸ்ட் எடிஷன்ல எடுத்துட்டா. லேட்டஸ்ட் எடிஷன்ல மாறிடுதுன்னு நினைக்கிறேன் சுவாமி. லேட்டஸ்ட்ல எத்தனையோ எடிஷன், எல்லாத்துலயும் பாட பேதங்கள் உண்டு, நிறைய வித்தியாசங்கள் உண்டு, நிறைய விசேஷங்கள் உண்டு. அபாமார்க்க ஸ்தோத்திரம்னு நான் சுமப்பிரியாரா ஏற்கனவே ஒரு புஸ்தகம் ஒண்ணு போட்டேன், இலவச இனிப்பு அபாமார்க்க ஸ்தோத்திரம்னு. அது வியாதி துர்பிக்ஷம் நமக்கு வியாதிகள்லாம் ஏற்பட்டுதான் இந்த அபாமார்க்க ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணது. ரொம்ப பெரியவாள்லாம் அபாமார்க்க ஸ்தோத்திர பாராயணம் எல்லாம் ரொம்ப விசேஷமா வச்சிருந்தேன். ஆனா அந்த அபாமார்க்க ஸ்தோத்திரத்தை எடுத்து அந்த சுமப்பிரியால நான் ஒரு இலவச இனிப்பா போட்டிருந்தேன் முன்னாடிலாம். அப்ப போட்டுச்சே போட்டிருக்கேன் அதுல. அந்த அபாமார்ஜன ஸ்தோத்திரத்துல ஸ்தோத்திரம் பத்தி வருது. அப்புறம் விஷ்ணு மகாத்மியம் வருகிறது, விஷ்ணு நாம மகாத்மியம் சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் புண்டரீகனுடைய விற்த்தாந்தம், புண்டரீகனுடைய சரித்திரம் பத்ம புராணத்துல சொல்லப்படுறது. ஆனா இப்ப கிடைக்கிற சில புஸ்தகங்கள்ல அந்த கரெக்டா புண்டரீகனுடையதான சரித்திரம் அங்க கிடையாது, மிஸ்ஸிங். நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய தடவை இந்த பாடபேதம்லாம் சொல்லிருக்கேன். ம். இன்னைக்கு சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாரமுதலான கிரந்தங்கள்ல எடுக்கக்கூடிய சில ஸ்லோகங்கள் இப்ப இருக்கிற பாகவதத்துல இல்ல. நேத்து கூட காலக்ஷேபத்துல சகதேவன் தமிமம் ஆமா சர்வ சுவாமி. சம்பன்னம் காரியம் பிதரம் குரும், அந்த ஸ்லோகத்துக்கு பாடபேதங்கள் எவ்வளவு எடுத்து காமிச்சா உங்களுக்கு ஆமா ஆமா சுவாமி. இல்லையா? ஆ அந்த மாதிரி இந்த புண்டரீக விற்த்தாந்தம் வருது. இந்த புண்டரீகன் பிரயாக கஷேத்திரத்துல தபஸ் பண்ணின விசேஷம் வருகிறது. இது நடுவுல உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் கேளு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாசம் மாக மாசம் தெரியுமா? இப்ப தை தான், இன்னும் தை முடியல. பட் தை அமாவாசைக்கு அப்புறம் சுக்லபக்ஷம் வந்துருச்சுன்னா சாந்திரமானம் சௌரமானம்னு சொல்றோம் இல்லையா? அந்த கணக்குல வரச்சே மாக மாசம் விசேஷம். ஏன் தெரியுமா? இப்ப கும்பமேளா மாலவன் கேட்டாலும் இல்லையோ, ஏன் கும்பமேளா? கும்பமேளான்றது மாகஸ்தானம். ஓ மாகஸ்தானம். நீங்க ஜெனீவால தானே இருக்கீங்க ரெண்டு பேரும். ஆ ஜெனீவால தனுர்மாச ஆராதனை எப்ப பண்ணீங்க? எங்க ஜெனிவா டைம்ல காத்தால. ஜெனோவா டைம்ல. அதான், ஜெனீவா ஆ டைம் தான். பின்ன இந்தியா டைம்ல பண்ண முடியும். ஜெனீவா டைம்ல காலகாலத்துல பண்ணீங்க, ரைட்டா? அப்ப காலகாலத்துல சீக்கிரம் எழுந்து தீர்த்தா மாடினோம்ல. அதே. ஆமா சுவாமி. அதே மாதிரி மாக மாசத்துல 30 நாள் சீக்கிரம் எழுந்து தீர்த்தா மாட்டோம், பின்னாளில் தீர்த்தா மாட்டோம். ஓஹோ. சமீபத்துல கும்பமேளா ஸ்டாம்பேட் நடந்தது இல்லையோ, ஆமா சுவாமி. அது ரொம்ப பேத்தட்டிக், அது ரொம்ப டிராஜிக். ஐயோ பாவம், எத்தனையோ பேர் வந்து ஆசையோட தீர்த்தாமான வந்துட்டு கடைசியில பெருமாள் அவளை திருவடி சேர்த்து விட்டார். அவ ஆத்மாக்கள் அவளுக்கு சாந்தி அடையணும், பெருமாள் தீர்த்தராஜனான பெருமாள் அவளுக்கு சத்கதி கொடுக்கணும் பிரார்த்திச்சுக்கணும். ஆனா அது ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, அந்த காலம் மாக மாசத்துல பின்மால வழியில தீர்த்தாமம். ஓஹோ. எப்படி மார்கழி ஸ்தானம்னு நம்ம சொல்றோமோ, தனுர்மாச ஸ்தானம் ரொம்ப முக்கியம்னு சொல்றோமோ, அந்த மாதிரி மாக ஸ்தானம் ரொம்ப முக்கியம். புரியுறதா? அப்படி. அதனுடைய பலன் அதிசயிதமா சொல்லப்பட்டிருக்கு. அதுல இந்த திரிவேணி சங்கமத்துல தீர்த்தமானது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படியே. உங்களால உங்க இப்ப ஜெனீவால நீங்க கண்டக்ட் பண்ற கும்பமேளாவை ஏர்லி மார்னிங்லாம் பண்ண முடியாது இல்லையா? இல்ல சுவாமி. நீங்க அதுக்கு என்ன, நீங்க கண்டக்ட் பண்ற டைம் இங்க ஏர்லி மார்னிங் ஆயிடுறது, அப்படி வச்சுக்க வேண்டியதுதான். ஆமா. சரியா? என்ன? மாகஸ்தானம் ரொம்ப விசேஷம்.
இது கணக்கு பண்ணிதான் வருஷா வருஷம் கும்பமேளா உண்டு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கும்பமேளா உண்டு. அதை இன்டு 12 போட்டு 144 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மகா கும்பமேளான்னு வச்சிருக்கான். அதுக்கு கிரகங்கள், நட்சத்திரங்கள், ராசிகள் இதெல்லாம் இந்த சஞ்சார கிரமத்துல இருக்கணும், இதெல்லாம் இப்படி சேரணும் இப்படின்னு ஒரு வழிவகுத்திருக்கான். எல்லாம் நம்ம பெரியவா சும்மா இல்லையே, நம்ம பெரியவா எல்லாத்தையும் பார்த்து 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 பண்ணிருக்கான். நாம தள்ளெழுத்து நம்ம பெரியவாளை பத்தி வெளிநாட்டுக்கார சொன்னாதான் நம்ம ஒத்துக்கணும். இப்ப கூட கும்பமேளால போய் நம்ம ஸ்நானம் பண்றோமோ இல்லையோ, வெளிநாட்டுக்கார வந்து ஸ்நானம் பண்ணா அதை பிரமாதமா பாக்குறாங்க. வாவ், ப்ரௌடு அபவுட் ப்ரௌடு ஆஸ் அ ஹிந்து அப்படி நம்ம எல்லாம் பேசுற லூசு மாதிரி. நமக்கு அது கர்த்தவியம் தானே. ஓகே, இந்த புண்டரீகன் சம்பந்தப்பட்டதான சில சரித்திரங்களும் பிரயாக தீர்த்த மகாத்மியமும் பத்ம புராணத்துல பல அத்தியாயங்கள்ல விவரணம் பண்ணப்படுறது. பிரயாக கஷேத்திர மகாத்மியம்னே காண்பிக்கும். தீர்த்தராஜன் அப்படின்னு பேர் அது பிரயாகத்துக்கு. கங்கை, யமுனை, அந்தர்வாகினியான சரஸ்வதி. அந்தர்வாகினி, அந்தர்வாகினா அடியில சேர்ந்திருப்போம், அடியில சேர்ந்திருப்போம், புரியுதா? அந்த தீர்த்த விசேஷம் அந்த சங்கம கஷேத்திரம்னு பேரு. எப்பொழுதுமே 2 நதி சேர்ந்தாலும் அதுல 3வது நதி இல்லைன்னா கூட 3வது ஒரு நதியை அந்தர்வாகினியா நம்ம சங்கல்பம் பண்ணிக்கணும். நம்ம தேசத்துல ஒரு நதியில தீர்த்தாமாடினாவே அவ்வளவு புண்ணியம், அவ்வளவு பெருமை சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கங்கை, அப்புறம் யமுனை, அப்புறம் சரஸ்வதி, மூணுமே செலஸ்டியல். மூணுமே செலஸ்டியல். பாரதத்தினுடைய பெருமையே கங்கைதான சுவாமி. கங்கைன்றதான உத்கோஷத்தினாலே நம்முடைய பாப்பம் போகுமே. இப்ப நாம இந்த கான்வர்சேஷன்ல நம்ம கங்கை கங்கைன்னு சொன்னாலே நமக்கு பாப்பம் போகுது. கீதா கங்காச்ச காயத்ரி கோவிந்தேச்ச ஹிருதிஸ்திதே. இதெல்லாம் ஹிருதயத்துல இருந்தாலே போறோம். 4G 5th G சேர்த்துக்கோங்க சுவாமி, ஜெனிவால பண்றோம். சோ 5G சுவாமி. ஓ அடேங்கப்பா. ஜி நீங்க என்ன சொன்னீங்க ஜி? 5G சரிதானே? ஓ, கீதா பாராயணம், கங்கா தீர்த்தம், கோவிந்த ஆராதனம், காயத்ரி மகாத்மியம் ஜெனீவா நடக்கிறது. ஜெனீவா நடக்கிறது. 2 சேர்த்துக்கோங்க, G7 ஜெனீவா உச்சி மாநாடு ஆயிடும். இல்லையா? குரு கூகுள் சேர்த்துக்கோங்க பேசாம. முக்கியம். G7 உச்சி மாநாடு ஆயிடுது. எங்களுக்கு குரு கூகுள் எல்லாம் கிடையாது சுவாமி. கூகுள் தான் குரு. கூகுள் குரு இல்ல, எங்க குருவே கூகுள் அப்படி சொல்லுங்க. அவர் போலதான் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு. கரெக்ட் தான். நம்ம ஆச்சாரியால் தான் நமக்கு கூகுள். கூகுள் நமக்கு ஆச்சாரியம் இல்ல. நமக்கு நம்ம குரு தான் கூகுள். கூகுள் ஒரு பொழுது குரு ஆக முடியாது. அதுல எங்க குரு ரொம்ப ஸ்பெஷல் சுவாமி. நாங்க டெய்லி இங்க நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் கூகுள் பார்க்கவே வேண்டாம். அன்னைக்கு காலட்சேபம் போனாலே அன்னைக்கு காலட்சேபத்து லிங்கோட எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் சேர்ந்து லிங்க் ஆயிடும் சுவாமி. அது அப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடந்ததா அப்படிங்கறதே காலட்சேபத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். தேவி இப்ப மாலோல என்ன பிரைஸ் பண்றாரா கலாய்க்கிறாரா தெரியலையே. அவரோட இன்டென்ஷன் நியூஸ் கேட்க முடியல, சுவாமி கிட்ட கேட்டுக்கலாம்னு விட்டுட்டாரு நினைக்கிறேன். இன்னொன்னு, உங்களுக்கு காலக்ஷேபம் சொல்றதை விட நான் நியூஸ் ரீடரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதான அர்த்தம். அப்படி சொல்ல சுவாமி. இதுல இங்க கங்கையோட மேன்மை சொல்றச்சே எனக்கு ஞாபகம் வந்த ஸ்லோகம். நம்ம அதுவும் முக்கியமா நம்ம தீபாவளி அன்னைக்கு காலத்தால கங்கா ஸ்நானத்தை சங்கல்பம் பண்ணிக்கிறச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் பிராக்டிஸ் பண்றது. பட் நம்ம நித்தியன் ஸ்நான அனுஷ்டான விதியிலே கங்கை யமுனை தேவின்னு அந்த ஜலத்தை கங்கையை ஆவாகனம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுவாமி ஆகமத்துல ஆன்மீகத்துல இருக்குன்னு சாதிச்சது. அதுக்கும் இதுக்கும் ஒரு லிங்க் இருக்கா சுவாமி? அதுதான், அதாவது எந்த தீர்த்தத்துல போனாலும்
ஆனா கங்கையை நினைச்சது தீர்த்தாமாடணும்ன்றது சாஸ்திரம். எந்த தீர்த்தத்துல போனாலும் நம்ம கங்கையை, இப்ப நீங்க உங்க ஜெனிவால போய் தீர்த்தாமாடுற ஒரு நதிக்கரையில, அன்னைக்கு மாயனை மண் வடமதுரை மைந்தனை உங்க ஊர்ல ஏதோ ஒரு நதி போடித்து, அது கரையில் தானே பண்ணினீங்க நீங்க, இல்லையா? அங்க கூட நாம என்ன பண்ணோம், கங்கையை நினைச்சிட்டு கங்கையை செய்ய முனையை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதேசன் காவேரி ஜலேஸ்வரன் சன்னிதம் குரு பிரார்த்திக்கிறோம். கங்கை அப்படின்றது விஷ்ணுவினுடைய எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் பெற்றது. அதை காட்டிலும் உயர்ந்தது உத்தமமானது வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க கேட்டதுனால பிரசங்காத்த ஒரு விஷயம் சொல்றேன். கர்க்க பாகவதம், கர்க்க சம்ஹிதைன்னு பேர். நான் ஏற்கனவே உங்களுக்கு கர்க்க சம்ஹிதை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன், ஒரு உபன்யாசம் கூட பண்ணிருக்கேன். இங்க சிங்கேரி மடத்துல பண்ணிருக்கேன், இங்க கர்க்க பாகவதம்னு பண்ணிருக்கேன். அதே மாதிரி திருப்பாவை திவ்யதேசம்னு ஒரு சமயம் விஜய் டிவில 30 நாள் மதுரா பிருந்தாவன் கோவர்தனத்துல திருப்பாவையினுடைய அர்த்த விசேஷங்கள் சொல்லச்சு, அங்க இந்த கர்க்க சம்ஹிதை பத்தி சில விஷயங்கள், அபூர்வமான விஷயங்கள் சொல்லிருக்கு. கங்கையும் யமுனையும் சந்திக்கிறான் எங்க பிரயாகத்துல. அது வரலாம் 2 பேரும் தனித்தனியா ஓடுறான். யமுனோத்திரியில இருந்து யமுனை ஒரு சைடு வந்துட்டு இருக்கா, கங்கோத்திரியில இருந்து கங்கை ஒரு சைடு வந்துட்டு இருக்கா. அவ 2 பேரும் மீட் பண்ணக்கூடியதான இடம் எங்க அப்படின்னு கேட்டா இந்த பிரயாக கஷேத்திரம். அப்ப ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் பாருங்க. நான் அப்படியே உருகி போயிட்டேன் அந்த இடத்துல. நான் அதை ரொம்ப ரசிச்சேன். கங்கை யமுனை ரெண்டும் சங்கமிக்கிறது. நம்ம வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு வைஷ்ணவன் இன்னொரு வைஷ்ணவனை பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் நிலவு தென்றலை போலவும் சந்தன குசுமாதிகளை போலவும் நமக்குள்ள ஒரு இன்டிமசி வரணும், நமக்குள்ள ஒரு பிரேமை ஏற்படும். இது நமக்கு உபதேசிக்கப்பட்டது. நாம பிராக்டிஸ்ல கொண்டு வந்திருக்கோமோ இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா கங்கை யமுனையினுடைய சங்கமத்துல பாருங்க, அந்த கான்வர்சேஷன் பிட்வீன் கங்கை அண்ட் யமுனை. கங்கை விஷ்ணு சம்பந்தம் உடையது, அதனால கங்கையும் வைஷ்ணவம் தான். யமுனை கேட்கவே வேண்டாம், யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம். நம்ம சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், அதகளம் பண்ணிருக்கான் கிருஷ்ணன் யமுனையில. அப்ப நதிகளுக்குள்ளே சிறந்த நதியான கங்கையோட யமுனை சேரும் பொழுது யமுனை கங்கையை சேவிக்கிறான். அவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு. பெருமாள் திருவடியிலிருந்து பெருகக்கூடிய உங்களோட சங்கமிக்கிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சது. எல்லாருடைய பாபத்தை போக்கடிப்பவள், திரிபதகா என்று பெயர் பெற்றவள். முதல்ல சொர்க்கம், அப்புறம் பூமி, அப்புறம் பாத்தாளம். திரிபதகா அப்படின்னு பெயர் பெற்றவள்னு தொம்து கங்கே தன்யாசி சர்வ பிரம்மாண்ட பாவனி என்று அந்த யமுனையினுடைய ஸ்தோத்திரம் ஆண் கங்கா. ஒரே கங்கை சொல்றா, யமுனையே நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என்னைக்கோ ஒரு நாள் தான் திருவிக்ரமாவதாரம் பண்ணச்சே பெருமாள் திருவடியிலே நான் கிளம்பினேன். ஆனா உனக்கு கிருஷ்ணன் திருவடி சம்பந்தம் எப்போதுமே கிடைச்சது. என்னை விட நீதான் பரம பாக்கியத்தை பெற்றவள். அப்ப உன்னோடு சேர்றதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பாக்கியம். இது ஒரு வைஷ்ணவ லட்சணம். வேடிக்கையா உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், ஞாபகம் இருக்கா? வைகுண்ட ஏகாதசிக்கு 2 வெவ்வேறு சுவாமிகள் ஸ்ரீரங்கம் போயிருந்தான். இவர் வருது அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது, 2 பேரும் ஒருத்தர் போனோம். அது வைகுண்ட ஏகாதசி எல்லாம் முடிஞ்சது. அன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல ராக் ஃபோர்ட்ல இவா தனித்தனியா புக் பண்ணிருக்கா. ஃபார்ச்சுனேட்லி 2 பேரும் பிளாட்ஃபார்ம்ல சந்திக்கிறான். 2 பேருக்கும் A1 கோச். இவர் 45, அவர் 46. அது பேர 2 பேரும் நிக்கிறோம். அப்படியே பரம பாகவதாள். பாகவதாள் எப்படி நம்ம கேவியும் மாலோலன் மாதிரி 2 பேரும் வச்சுக்கோங்களேன். அது மாதிரி அவ 2 பேரும் ஃபார்ச்சுனேட்லி அங்க வந்து சந்திச்சுட்டா அது பாகவத பிரதிபத்தி இருக்கா, அதை வெளிப்படுத்துற மூலியம் ட்ரெயின் வந்துட்டு உடனே சுவாமிதான் முதல்ல ஏழணும்னு, இல்ல சுவாமிதான் முதல்ல ஏழணும்னு, இல்ல சுவாமிதான் ஏழணும், இல்ல சுவாமிதான் ஏழணும். ட்ரெயின் ஏழு எடுத்து இப்ப இவ 2 பேரும் ஏழவே இல்லை.
அதுக்குள்ள ட்ரெயின் எடுத்து அந்த மாதிரி இப்ப கங்கை யமுனைய ஸ்தோத்திரம் பண்றான், யமுனை கங்கைய ஸ்தோத்திரம் பண்றான். ஒன்னாலதான் எனக்கு பெருமை, நீதான் இந்த சங்கமத்துல பிராதானியம் உனக்குதான்றான். இல்ல இல்ல ஒன்னால்தான் எனக்கு பெருமை, அந்த சங்கமத்துல உனக்குதான் பிராதானியம். அது ஒரு அழகு, அந்த ஒரு சங்கமத்துல ஒரு அழகு. அப்புறம் அந்தர்வாகினியாக சரஸ்வதி. ஏன்னா சரஸ்வதி நீங்க பத்ரிகாசிரமத்துல பார்த்தா, பத்ரிகாசிரமம் மட்டும் இல்ல, பல இடங்கள்ல சரஸ்வதி வெளியில தெரியவா, திரும்பி பூமிக்குள்ள போயிடும். இப்ப கூட இப்ப போனா தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனீங்கன்னா அந்த போட்ல அழைச்சுன்னு போவான், சங்கம கஷேத்திரம் சங்கம கஷேத்திரம்னு. அங்க போய் போட்ல இருந்து உங்களை தீர்த்தாமாட சொல்லுவான், போட்லயே 2 பக்கம் பிடிச்சிருந்து தீர்த்தாமாட சொல்லுவான். அப்ப கேட்பான், உங்களுக்கு பாலத்துக்கு அடியில அப்படி சரஸ்வதி பெருகிறது ஒரு கரண்ட் தெரியறதான்னு கேட்பான். நாம பயத்துல எங்க கை விட்டுதோ போறாளோ, துப்பு கட்டிட்டு ஊதுற போற ஓட்டுற பயத்திலேயே தீட்டா பண்ணிட்டு இருப்போம். அவன் எதை சொன்னாலும் தலையாட்டுவோம் நம்ம. அடியில சரஸ்வதி பெறுகிறான்னு அது இதிகாச புராணங்கள்ல இது காண்பிக்கப்பட்டிருக்கு. அந்த திரிகூடம்னு திரிவேணின்னு இந்த 3 நதிகளும் ஒன்றாக சங்கமிக்கின்றன. இத முதல்ல மனசுல வச்சுக்கணும். கங்கை யமுனை சரஸ்வதி 3 நதிகளும் ஒன்னா அந்த இடத்துல சங்கமிக்கிறது, திரிவேணி சங்கமம் பேரு. ஸ்ரீ ராமபிரான் சீதையோடையும் இளைய பெருமாளோடையும் இந்த பக்கம் வந்து பரத்வாஜ ஆசிரமத்துல பரத்வாஜரை சேவிச்சு போகச்சேவ ராமபிரான் இந்த பக்கம் வந்தான், வரச்சேவ இந்த பக்கம் வந்தான். ஒரு விசேஷம் பார்த்தீங்களா, பரத்வாஜர் ஒரு பெரிய ஆச்சாரியர் மகரிஷி, அவரை சேவிச்சுட்டு போனான். வழியில சீத்தை தொலைஞ்சு போயிட்டான். மறுபடியும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால அந்த சீத்தை கிடைச்சிட்டான். திருப்பிய சீதையை அழிச்சுட்டு லக்ஷ்மணன் அழிச்சுட்டு பரத்வாஜர் கிட்ட வந்து, உம்முடைய ஆசீர்வாதத்தினால நீர் சொன்னபடி இந்த 14 வருஷங்கள் விரதத்தை முடிச்சுட்டு வந்திருக்கேன்னு மறுபடியும் ஆச்சாரியுடைய அனுகிரகம் பெற்று அப்புறம் பட்டாபிஷேகத்துக்கு போனான். விசேஷம் விசேஷம் சுவாமி. இப்ப கர்க பாகவத்துல கஷேத்திர மகாத்மியம் சொல்ற மாதிரியே இப்போ ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமத்து திருவடி பட்ட இடம், அதுல வந்து இந்த கங்கை யமுனை சங்கம கஷேத்திர மகாத்மியம் விசேஷமா எடுத்து காமிச்சிருக்கா சுவாமி. மகாத்மியம்ன்றதாக சொல்லி இதுக்கு இதனால பெருமா அதனால பெருமா அப்படி சொல்லல, பத்மபுராணம் மாதிரி அப்படி சொல்லல. ஆனா அந்த திரிவேணி சங்கமம் ரொம்ப விசேஷமானதுன்னு ராமன் பூஜிக்கிறார், சீதாதேவி பூஜிக்கிறார். அது இருக்கா. இன்னைக்கு நம்ம அங்க போனா ஒரு பரத்வாஜருடைய ஆசிரமம் ஒரு இடம் காமிப்போம் நமக்கு. புரியுதா? என்ன திரிவேணி மாதவன் பெருமாள் இருக்கிறீங்க. எப்படி காசியில அந்த பிந்து மாதவன் சேது மாதவன் நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி இங்க திரிவேணி மாதவன் பெருமாள் இருக்கிறீங்க. எல்லாத்த விட முக்கியமானது தீர்த்தம். அந்த தீர்த்தம் விசேஷமானது. எந்த நாள்ல நாம அங்க போய் தீர்த்தம் ஆடினாலும் நம்ம பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம். எந்த நாள்ல போய் நாம தீர்த்தம் ஆடினாலும் நம்ம பித்திருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணலாம். தீர்த்தம் போது ஒரு சின்ன சந்தேகம் வருது சுவாமி. இப்போ ஜென்ரலா புஷ்கருக்கு தானே சுவாமி தீர்த்தராஜன்னு பேரு. நம்ம வந்து பிரயாகராஜர்ல அந்த தீர்த்தம் தீர்த்தம் சொல்றோம் இல்லையா, அதுக்கான அது என்ன லிங்க் சுவாமி, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? சூப்பர், ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலி நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் இந்த புண்டரீக உபாக்கியானத்துல இந்த திரிவேணி சங்கமத்தினுடைய மகாத்மியம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு நான் இன்னும் சொல்லல இல்லையா. அத சொல்லிட்டு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சரியா? சரி, இப்ப நமக்கு காலக்ஷேபத்துக்கு நாளை எடுத்து, ஸோ அடுத்தது காலக்ஷேபத்துக்கு லாகின் பண்ணணும். நாளைக்கு இந்த கேள்விக்கு நான் திருப்பி பதில் சொல்றேன். ஓகேவா? நாளைக்கு ஜெயகண்ட சுப்பர்ணா. ஜெயகண்ட சுப்பர்ணா.